கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 27வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என்று தாவீது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் அவர் கூப்பிடுகிறானோ அப்பொழுதெல்லாம் தேவன் பதில் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். சில நேரங்களிலே மறந்திருக்கிறது போல இருக்கும், தூரமாய் இருக்கிறது போல இருக்கும், பல நேரங்களிலே அவர் இல்லாதது போல் கூட இருக்கலாம். அதையும் தாவீது அப்படியே சொல்லுகிறார். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்திற்கு உடனே இறங்கி பதில் கொடுக்க இயேசுநாதர் போதுமானவராக இருக்கிறார். இந்த சத்தமானது நீங்கள் அவரை கூப்பிடுகிற விதம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்நாளை பாருங்க, தேவாலயத்திலே, ஆகாரம் பாருங்க, வனாந்தரத்திலே, இப்படி பல தேவனுடைய பக்தர்களை, தாசர்களை நாம் பார்க்க முடிகிறது. நாம் கூப்பிடுகிற விதம் எப்படியா இருக்கிறது? கூப்பிடுகிற விதம் எங்கே இருந்தாலும் பதில் கொடுப்பார் நம் ஆண்டவர். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனாலும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திற்கு முன்பாக இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவனை சார்ந்து தேவனிடத்தில் போவதற்கு எந்த தடையும் இல்லாமல் நாம் அழைப்போமானால் கட்டாயம் நமது ஜபத்திற்கு பதில் கொடுப்பார். தடை ஏதாவது இருக்கிறதா? இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று தாவீது சொல்றாரு. அப்போ தடைகள் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. அதாவது தேவனை சேராதபடிக்கு தடைகள் இருக்குமேயானால் அவைகளிடமிருந்து விலகி நாம் வெளியே வர வேண்டும். அந்த பொல்லாத வழிகளை விட்டு நாம் விலக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கூப்பிடுகிற சத்தத்திற்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுப்பார். நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்திற்கு தேவன் இன்றைக்கே பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நீர் ஒரு அதிசயமான அற்புதமான நாளை காண கிருபை செய்தமைக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ உம்முடைய பிள்ளைகளை தாங்கும் ஆண்டவரே. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசியிருக்கிறீரப்பா, அதற்காக நன்றி தகப்பனே. உமக்கும் எங்களுக்கும் நாங்கள் கூப்பிடுகிற சத்தத்திற்கு பதில் வருவதற்கு தடைகள் இருக்குமானால், பாவங்கள் தீமையான காரியங்கள் இருக்குமானால் எங்களை மன்னிப்பீராகப்பா. அவைகளிடமிருந்து எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் அதிசயங்களை செய்தருளும் அப்பா. எத்தனையோ மக்கள் ஆண்டவரே மருத்துவமனைகளிலே, வீடுகளிலே வியாதியின் நிமித்தமாக ஆண்டவரே உம்மை நோக்கி கெஞ்சுகின்றார்கள் ஆண்டவரே. நீர் ஒரு விஷயம் அவர்களோடு இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய சுகம் அளிக்கின்ற கரம் அவர்கள் மீது இறங்குவதாக, உம்முடைய சுகம் அளிக்கின்ற வல்லமை அவர்கள் மீது இறங்குவதாக நீர் அற்புதம் செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்களிலே கஷ்டங்களின் மத்தியிலே, பண பிரச்சனைகளின் மத்தியிலே தங்களுடைய பிள்ளைகள் திருமண காரியங்களை நடத்த முடியவில்லை என்று ஏங்கி இருக்கின்ற மக்களை காண்கிறீரே அப்பா. ஆண்டவரே, ஒரு விஷயம் அவளோடு இறங்கும் ஆண்டவரே. அவருடைய எல்லா காரியங்களுக்கும் நீர் தாமே தலைமை தாங்கும் ஆண்டவரே. நீர் பொறுப்பேற்ற அப்பா, அற்புதமான ஒரு காரியங்களை காண ஒரு திருமண வீட்டை மாதிரி நீர் ஆசீர்வதித்து அவர்களுடைய வாழ்க்கையை நீர் செழிப்பாகும் அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் யாருமே சோர்ந்து போக கூடாது ஆண்டவரே. தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து ஆண்டவரே அவர்கள் தேர்வு நல்ல முறையில் எழுத வேண்டிய கிருபையை கொடுத்தாலும் அப்பா, நீர் பெரிய காரியங்களை, அற்புதங்களை செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைய தினத்திலே பிறந்த நாட்களை, திருமண நாட்களை சந்திக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இம்மட்டும் பாதுகாத்து வழி நடத்தின தேவன் ஆண்டவரே, இனி அவர்களோடு கூட இந்த ஆசீர்வதியும் அப்பா. அவருடைய வாழ்க்கையை நீங்க கூட்டி கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. புது வருடத்திற்குள் அவர்கள் பிரவேசிக்கின்ற பொழுது புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய புதிய நன்மைகளையும் அவருடைய வாழ்க்கையில கண்டுகொள்ள வேண்டிய கிருபையை தாரும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்க. உம்மிடத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த நோய் நொடி இல்லாமல் அவர்கள் வாழ நீர் கிருபை தாரும் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் நல்ல பதிலை தரப்போறதற்காக நன்றி அப்பா. உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், தாழ்த்துகிறேன் அப்பா. குறை குற்றம் யாவற்றையும் மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.